அழிக்கிற அளவுக்கு நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேல எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னு யார் சொன்னது? நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. முழு சக்தியோட மாஸ்டர் வெளியே வர போறான். நாம தயாரா இருக்கணும். அவனை அழிக்கிற அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்கு. அது உங்களுக்கே தெரியும்ல. அப்ப நிரூபிச்சு காட்டு. அவன் சக்தியை விட உன் சக்தி அதிகமா இருக்கணும். நேக் என் மேல அவ்வளவு பயமா? புலி எதுக்கு பதுங்கும் தெரியாதா? ஏன்ஷியன்ட் பவர் ஆஃப் ஃபீனிக்ஸ். அப்பா இப்ப புரிஞ்சுதா? உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவை. மாஸ்டர் நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நான் ஒன்ன தேர்ந்தெடுக்கிறேன். உன் பாதையில யாரு குறுக்கிட்டாலும் அவங்கள அழிச்சிடு. நீங்க சொன்னபடியே செய்யற மாஸ்டர். பலகிட்டு போய் டைசஸ். இல்லைங்க, என்ன வேணும்? மேல இருக்கிற உலகத்தை தானே அழிக்க போய்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு லீலியும் அதே உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நிக்லோராய். அவ என் பாதையில குறுக்கிட்டா அவளையும் அழிக்க வேண்டியது. அவ எப்ப மனுஷங்களோட இருக்கணும்னு போயிட்டாலோ அப்பவே அவ அழிய வேண்டியவன். அப்படி சொல்லாதீங்க. இப்பெல்லாம் நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்க. பின்ன இப்படி அடிக்கடி பிரச்சனைனா எவன் தான் வெளியில வருவான்? ரெஸ்ட் இல்லாம நெருப்பு மாதிரி வேலை செஞ்ச எனக்கு இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது கடுப்பா இருக்குதுப்பா. அங்க பாரு, கஸ்டமர் வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, என் பேரு பீனியஸ். இந்த கடையில நான் வேலை செய்யறேன். உங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. காட்டுவாசிகளோட ஆல்பம் ஒண்ணு இருக்கு, இத பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த காட்டுவாசியோட பாடெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறதா ஓடுறாங்க. நான் சத்தாது சத்தம் எங்க இருந்து வருது? தானா? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வர கஸ்டமர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாஸ், கரெக்டா? என்னது? ரேஞ்சர்ஸ், நீயா? மாஸ்டரோட கட்டளையை ஏத்துக்கிட்டு உங்க உலகத்தை அழிக்க வந்திருக்கேன். உன்னை நான் அடிக்கிறேன். ஏய், லைட்னிங் போல்ட். திருத்தவே மாட்டீங்களா? ஹேய், இங்க பாரு, உன் அழிவு எங்க கையில தான். ஹேய், உங்க கூட நான் சண்டை போட நேரம் இல்ல. இந்த உலகத்தை அழிக்கணும். முடியாது. பைண்ட் பவர். எங்க 10 பேர்லயே திறமையானவன் நான் தான். உங்க சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் என்கிட்ட கட்டாதீங்க. உனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நாங்க சொல்றோம். நாங்க விளையாட்டுத்தனமா அடிச்சாலும் அடி சீரியஸா தான் விழும். சோடா புட்டியோ உடைக்கிறேன். உன்னை அழிக்கிறேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியோ? இந்த ஷாட் உனக்கு தான். என்னது? என்ன இப்பவாது உங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? முடியாது. நாங்கெல்லாம் சொந்தமா சுயமா சண்டை போடுறவங்க. உன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட தலையாட்டி பொம்மையா வேலை செய்யல. 4 கண்ணுல பாக்குற உனக்கே இவ்வளவு திமிருனா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன? இவங்க சொல்றது சரிதான். நான் வந்தேன்னு கோச்சுக்காதீங்க. இவங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியும். மாஸ்டர் சொன்னதை நான் செய்யல. அதுக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க. ஆனா என்ன அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்க மிஸ்டிக் ஃபோர்ஸை என்னைக்குமே அழிக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சக்தி நம்ம கிட்ட இல்ல. என்னது? நேர்மைக்காக போராடுறது. ஐடெஸ்எஸ் என்ன சொல்றீங்க? கடைசியில நீயும் நல்லவளா மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டியா?
இதுதான் நீ வாழ்க்கையில பண்ண பெரிய தலைவர் தலைவர்னு பேசுறதை நிறுத்திட்டு உங்க மனசு சொல்றதை கேளுங்க. மூடி வாய பிளாக் Pegasus! Oh! Oh no! நீ ஏமாத்திட்டா. இனி நானே போய் அவங்களை அழிக்கிறேன். என்னோட முதல் குறி லைட் மேல. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல. நம்ம கிராமத்தை மட்டும் அழிச்சிட்டு போயிட்டாங்க. இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லீன்போ வந்துட்டாரு. நல்ல வேளை வந்துட்டாரு. கவலைப்படாதீங்க, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. இங்க இருந்து போயிடுங்க. நீங்க இங்க இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல. ஆனா நாங்க எல்லாரும் தான் மிஸ்டேக் ஃபோர்ஸ். ஞாபகம் இல்ல, நாங்க தான் உங்களை காப்பாத்துறவங்க. நாங்க தான் வாய மூடிட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. இந்த இடம் உங்களை மாதிரி மனுஷங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதுவும் இப்ப அழிஞ்சு போச்சு. எங்க வீடு, எங்க விவசாய நிலம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. யார் அது? அங்க பாருங்க, மறுபடியும் நம்ம ஊரை அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் ஓடுங்க, ஒளிஞ்சுக்கோங்க. நிக்கா, எதுக்கு முறைக்கிற? எல்லாம் ஓடுறாங்க பாரு. ஏதாச்சும் உனக்கு அவன் யாருன்னு தெரியலையா? அவன் தான் என் பையன் நிக். நான் உன் பையன் யார் சொன்னா? இந்த இடத்தைய கொளுத்தும் போது எங்க போயிருந்தீங்க? ஓடுங்க, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுங்க. போவன், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? யா, இது வெறும் ஆரம்பம் தான். மாஸ்டர் தன்னோட ஒட்டுமொத்த சக்தியை என்கிட்ட கொடுத்து உங்களை அழிக்க சொல்லிருக்காரு. என்னோட முதல் வேலை உங்க எல்லாரையும் அழிக்கிறது தான். போவன், நீ எப்படி அவன்கிட்ட மாட்டின? இப்போ அது முக்கியம் இல்ல. உங்க ஒட்டுமொத்த மிஸ்டிக் ஃபோர்ஸையும் அழிக்காம நான் விட மாட்டேன். அதுக்கு முதல் பலி லியம் போதும். போவன், உன்னை நான் அழிக்க போறேங்கிறது தெரியாம எனக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டியப்பா. உன்னை வெயிட்டா கவனிக்கிறேன் பாரு. நிறுத்து!
ஸ்மாலா இருக்கும் போதே உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இப்போ நான் மாஸ்டரா மாதிரி இருக்கேன். வா. சாகறத நீங்க பார்க்கலாம், மத்ததுக்கெல்லாம் தடாதா. வேண்டாம் நிக். மேக் சொல்றது கேளு மேக். கேம் ஓவர் மேன். இல்ல, நீ சொன்னது சரிதான். இந்த போர்ல நான் தோத்துட்டேன். சண்டை போடு. நான் உன் கூட சண்டை போட தயாரா இல்ல. அப்ப நான் உன்னை கொல்ல தயார். மகன் கையாலேயே சாக கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொன்னுடு நிக். அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்னைய அறியாம நான் உங்களை அட்டாக் பண்ணிட்டேன். நான் சொல்றது உண்மை, நீங்க நம்புறீங்கல்ல? நீ எனக்கு திரும்ப கிடைச்சதே போதும் நிக். தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? ஃபீனியஸ், வாழ்வை சுமை என்று ஃபீனியஸ், நாங்க நான் இத சொல்றேன், தப்பா நினைக்காத. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? கிளம்பணுமா? எங்க கிளம்பணும்? ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, அதாவது நீ எப்ப இங்க வந்தியோ அப்போல இருந்து என் பிசினஸே படுத்துருச்சு. உடைச்சு சொல்றேனே, உன் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த கோபமும் இல்ல. நீ அழகாதான் இருக்க. அதாவது வெளி அழகு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். பட் கஸ்டமருக்கு அது தெரியாத. அவங்க உன்னை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப என்னதான் சொல்ல வர? நானும் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால முடியல. ஏன்னா இந்த கடை தான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கை. அதை என்னால இழக்க முடியாது. நீ தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நீ என்னவோ சொல்ற, அது என்னன்னு தான் புரியல. பேசாம முதல்ல இருந்து ஒரு வாட்டி சொல்ல. முதல்ல இருந்தா ஃபீனியஸ். என்ன டார்லிங்? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. என்ன வெளியே போன்னு சொல்ற. இந்த சொக்கானிய வச்சுக்கோ. என் பையனுக்கு நீ நல்லாவே ட்ரைனிங் கொடுத்திருக்க டாக்ரான். அடி கொஞ்சம் பலமாவே விழுந்துருச்சு. நான் எங்க அவனுக்கு கத்து கொடுத்தேன்? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? உங்களோட சக்தியை நான் அவன்கிட்ட மட்டும்தான் பார்த்தேன். போதாத குறைக்கு மாஸ்டர் வேற வெளியே வந்துட்டான். என்ன பண்ண போறானோன்னு பயமா இருக்கு. உடானா, ஏதோ தப்பு நடக்குது. என்ன சொல்ற? யாருக்கோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஸ்னோ பிரின்ஸ், இவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஈவில் மாஸ்டர் என்னோட இடத்தை அழிச்சிட்டான். அவன் மிஸ்டிக் ஃபோர்ஸை அழிக்க ட்ரை என்ன பண்றான். மிஸ்டேக் மதர்? அது யாரு மிஸ்டேக் மதர்? நம்மோட எல்லா நல்ல சக்திக்கும் அவங்க தான் ராணி. அவங்களோட உண்மையான பேர் ரேட்டா. அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியை வச்சுதான் தீய சக்திகளை அழிச்சிருக்காங்க. இங்க இருந்து போயிடுங்க ராணி, சீக்கிரமா போயிடுங்க. நான் ஏன் இங்க இருந்து போகணும்? மிஸ்டேக் ராணியா இருந்துட்டு நான் எதுக்கு பயப்படணும்? ஈவில் மாஸ்டர் இங்க வந்துகிட்டு இருக்கான், இங்க வந்துட்டு இருக்கான். நீங்க தான் மிஸ்டேக் மதுரா. உங்களை அழிச்சிட்டா உலகத்துல நல்ல மேஜிக்கை இல்லாம போயிடும் இல்ல? நீ இங்க வந்ததுக்கே நான் உன்னை அழிச்சிருக்கணும். என்னோட இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? மரியாதை இங்க இருந்து போயிடு. நான் யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஈவில்ஸோட மாஸ்டர். நல்ல சக்திகளை தீய சக்தியால என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. இப்பவே உனக்கு என்னோட சக்தி என்னங்கறத காட்டுறேன். கோச்சிகா வனாம் ஜிராம் இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் எப்படி இந்த ஸ்பெல்ல உடைச்சான்? போயிட்டு வா. ஸ்னோ பிரின்ஸ், மத்தவங்களை எச்சரிக்கையா இருக்க சொல்லு. வினேஷியோ இல்ல ராணி,
ஒட்டுமொத்த நல்ல மேஜிக்கு அழிவு. ராணி ராணியோட மந்திரத்தால நான் இங்க வந்துட்டேன். இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியல. மிஸ்டிக் மதரே சாகடிச்சிட்டான்னா இந்த ஈவில் மாஸ்டரை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. எனக்கு என்னமோ மிஸ்டிக் மதர் உயிரோட இருக்காங்கன்னு தோணுது. உங்க கூட நானும் வரேன். வேண்டாம், இத நானும் டேகரோனும் பாத்துக்கிறோம். நீங்க என்னை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு லியன்போ. இதுதான் கடைசி போர், என்ன நம்பு. நிக், நீ இங்கே இருந்த அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இல்லப்பா, நானும் உங்க கூட வரேன். நீ இங்க இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சொல்றத புரிஞ்சுக்கோ. ஜெஞ்சியும் பத்திரமா பாத்துக்க. இந்த பூனைய என் மடியில கட்டிட்டு போறீங்களா? எங்க அப்பாவை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்க. அதனாலதான் அவர் உங்க அப்பா. சிட்டில பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வா நிக். இதோ வந்துட்டேன். நாளைக்கு இந்த வாட்டி உங்களை நிச்சயமா அழிப்பேன். போன தடவை நீ இதே தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட உங்க அப்பா அளவுக்கு பலம் இல்லை. அது பொய்யை நிரூபிச்சு காட்டுறேன். இந்த உலகம் நம்ம கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. உன் மாஸ்டர் சொன்னதை கேட்டுதான் உன் நண்பர்கள் எல்லாருமே இறந்தாங்க. இனிமேலாவது சுயமா யோசியுங்க. இதே வசனத்தை தான் ஐடாசஸும் சொன்னா. சொந்த முடிவை எடுக்கிறதுக்காக நாங்க உருவாக்கப்படல. மாஸ்டரோட பேச்சை கேட்கறதுக்கு மட்டும்தான் நாங்க உருவாக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் ஈவில் மாஸ்டரோட வேலை தான். மிஸ்டிக் மதர் முதல்ல உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அரண்மனையை மொத்தமா அழிச்சிட்டான். ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? மிஸ்டிக் மதர். நம்பவே முடியல, அவங்க உண்மையிலேயே இங்க இல்ல. என்ன? நல்வரவு. ஏன்போ நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அழிக்காம விட மாட்டோம். Flurry of snow. இதுக்கு மேல இவரை சும்மா விடக்கூடாது. Rangers. முடிவு என்னன்னு பாத்தியா? சக்தி வாய்ந்த மிஸ்டிக் ரேஞ்சர்ஸ் மொத்தமா தோத்து போயிட்டாங்க. ரெடி? இதை நீங்களே வச்சுக்கோ. உங்க பவர் என் வாய்ப்புள்ள. இவன் நம்ம எல்லா குட் மேஜிக்கையும் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி தான் மிஸ்டிக் மதர் மேஜிக்கையும் எடுத்துக்கணும். உங்க மேஜிக் சேர சேர எனக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். Goodbye, night. ஜாகரோன், எழுந்துரு. அவசரப்பட்டுட்ட மாஸ்டர். இதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். Ancient power of the Phoenix. இனி உங்களை காப்பாத்த எவனாலே முடியாது. என்ன மறந்துட்டியே? ஒழுங்கா என் கூட வந்துரு ஒயிட் மிஸ்டிக் ரேஞ்சர். பிளாக் லான்ஸ் ஒயிட் ரேஞ்சரை நான் கூட்டிட்டு போறேன். மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் நீ அழிச்சிடு.
உங்க சோர்சரஸ் அழிஞ்ச மாதிரி நீங்களும் அழிய போறீங்க